सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। எப்படிப்பட்ட உணர்வுகள் மனதில் இருந்தாலும் அந்த உணர்வுகள் அனைத்தையும் இறைவனின்பால் திருப்புதல், இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எனக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்கிறதே, இந்த உணர்வை கொண்டு நான் எப்படி இறைவனை நாடுவேன் என்பது அல்ல. உடல் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நதிக்கு போகிறோம். குளிப்பதனுடைய நோக்கமே உடல் தூய்மைக்காகத்தான். தூய்மையானது பிறகு யாரும் நதியை நாடுவதில்லை, இல்லையா? அதே போல மனம் தூய்மை பெறுவதற்காகத்தான் பக்திங்கிற சாதனமே. கூடுதலாக இங்கே ஒன்று கிடைக்கிறது என்னவென்றால், பக்தி சாதனமாகவும் இருக்கிறது, பக்தி சாத்தியமாகவும் இருக்கிறது. பக்திங்கிற சாதனத்தை கொண்டு இந்த நமக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இறைவனிடத்திலே வெளிப்படுத்துகிறோம். முடிவிலே என்னாகிறது? பக்தி செய்த மனம் உணர்வுகள் அற்ற நிலையிலே, எந்த உணர்வும் அங்கே இல்லை. நன்மையான உணர்வு, தீமையான உணர்வு என்கின்ற எந்த உணர்வும் அங்கே இல்லை. அந்த உணர்வை சுமந்து கொண்டிருந்தவனும் அங்கே இல்லை. பின்ன என்ன ஆனார்கள்? ஏன்னா இந்த பக்தியினால ஒரு அழகான காரியத்தை பண்றோம். பக்தியினால உணர்வுகளை எல்லாம் சுத்தப்படுத்துறோம். இதுதான் நமக்கு நடக்கிறது. பக்தி எதற்குன்னா, இந்த உணர்வுகள் எல்லாம் துடைத்து எறிய
அறியப்படுவதற்கு. வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. நம்ம பக்தினா எதையோ நினச்சிக்கிறோம், என்னமோ கிடைக்கணும்னு நினச்சிக்கிறோம். பக்தியினால கிடைக்கக்கூடிய முதல் நன்மை உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நெறிப்படுத்தப்படுகின்றது. இறைவனின்பால் திருப்பப்பட்டு அந்த உணர்வுகள் எல்லாம் பதஞ்சலி முனிவர் அதுக்கு ஒரு அழகான சூத்திரம், முதல் சூத்திரமே அதுதான். சித்த விருத்தி நிரோதா யோகா. அழகான சூத்திரம். அதை எடுத்துக்கொண்டு அவர் பெருசா வியாக்கியானம் பண்ணி போறார். விருத்தி எண்ணங்கள்ல எழுந்து கொண்டே இருக்கு மனத. விருத்திகள்னு எண்ணம். இந்த எண்ணங்கள் நிரோதம் ஆகணும், எண்ணங்கள் நிறுத்தப்பட வேண்டும். எங்க? மாறாத அந்த பிரம்மனிடத்திலே. எண்ணங்கள் எதனால் வந்து கொண்டே இருக்கிறது? வாசனையினால். ஊதயா. நாம விருப்பப்படல, அது ஏன்னா எனக்கு உள்ள இருக்கிறதா வெளியில வருகிறது. நான் நல்ல இடத்துக்கு இப்படி கெடுதலா சிந்திக்கிறேனே, மனசுக்கு அதெல்லாம் தெரியாது. நல்ல இடம் கெட்ட இடம், அது உள்ள இருக்கிற வாசனை அப்படியே வெளிப்படுகிறது. அப்ப இந்த வாசனைகளை நெறிப்படுத்தி இந்த வாசனையை நான் வாசனான் லயமாக்குவது முதல் படி. வாசனையை துடைத்து எறிவது. நான் ஒரு நாள் துடைத்து விட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வராம இருக்க மாட்டா, அடுத்த நாள் வரும், சாகர வரைக்கும் வரும். அப்ப இது அந்த ரசவர்ஜம், அந்த பீஜம் அழிகின்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த வாசனையானது துடைத்து எரியப்படுதல் முதல் படி. பக்தியினால வாசனை துடைத்து எரியப்படுதல் முதல் படி. பக்தியினால வாசனை துடைத்து எரியப்படாமல் நான் என்ன கர்மத்தை எத்தனை பிறவிகள் செய்தாலும் ஒரு மாற்றம் இருக்காது. வாசனையை முதல்ல துடைத்து எறிகிறேன், முதல் படி. வாசனையை துடைத்து எறிந்து விட்டால் அது மட்டும் போருமாடான்னா அது போதாது. இரண்டாவது படிக்கு போகணும். அதுதான் அந்த வாசனை இல்லாத மனதிலே இறைவனை நாடுகின்ற வாசனையை கொடுத்தல். அதனால்தான் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டார். கேன உபாயேன ஏன உபாயேன, ஏதாவது ஒரு உபாயம் எடுத்துக்கோப்பா. அது சாத்வீகமான உபாயமாக இருந்தாலும் சரி, ராஜசீக தாமசிக உபாயமாக இருந்தாலும் சரி, எந்த வேணா உபாயம் இருக்கட்டும். அந்த உபாயத்தினால மனதில் என்ன வாசனை இருக்கோ அதை இறைவன்கிட்ட கொண்டு போகும். உனக்கு ராஜசீக வாசனை தான் அதிகமாக வருகிறதா, அது அப்படியே இறைவன்கிட்ட காட்டு. தாமசிக வாசனை தான் இருக்கா, இறைவன்கிட்ட காட்டு. உனக்கு சாத்வீக வாசனை தான் இருக்கிறதா, அதையும் இறைவன்கிட்ட காட்டு. எல்லாத்துக்கும் ஒரு கதாபாத்திரம் நம்ம இதுக்கு பார்த்தோம். கம்சன், கோபிகாஸ்ரீகள், சிசுபாலன், தந்தவக்கரன், வேணன், தர்மர், சனகாதி முனிவர்கள், நாரதர்கள், நாரத முனிவர், இப்படி நிறைய கதாபாத்திரங்கள். விஷ்ணு குலத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய உணர்வை இறைவனின்பால் திருப்புதல் முதல் படி. இரண்டாவது முக்கியமான என்னவென்றால் அந்த உபாயத்தின் மூலமாக உபயமாக இருக்கக்கூடிய நாராயணனை அடைவது. அதுதான் முக்கியமான நோக்கம். அதையும் அவர்கள் செய்தார்கள், அடைந்தார்கள். நான் இறைவனிடத்திலே திருப்புவதற்கு காரணம் மீண்டும் திரும்பி வராமை, இறைவனோட ஒன்று கலப்பதற்கு.
இதை செய்யறதுக்கு தான் 3 பிறவிகள் எடுத்து வந்திருக்கிறார்கள். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன். அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். ஹிரண்யாக்ஷனை வதம் செய்வதற்காக பன்றி அவதாரம் எடுத்தார். சிசுபாலன் தந்தவக்கரனை கிருஷ்ண பரமாத்மா பலராமனாக வந்து கொள்ளுகிறார், தன்னிடத்திலே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். ராவணனையும் கும்பகர்ணனையும் லக்ஷ்மணனாகவும் ராமராகவும் வந்து அவதாரம் எடுத்து வந்து தன்னிடத்திலே ஆட்கொள்கின்றார். இப்போ இங்கே ஆட்கொள்ளக்கூடியது ஏதோ தனி கதாபாத்திரம் நினைக்க கூடாது. அத்தனையும் பார்த்தால் ராகத்வேஷம் உடைய கதாபாத்திரம். அப்போ இந்த 3 கதாபாத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3 கதாபாத்திரத்திலும் அடிப்படையாக ஒன்றுதான் இருக்கு, விருப்பு வெறுப்பு. அந்த விருப்பு வெறுப்பானது இந்த உலகத்திடத்திலே போக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் பிரவருத்தி லட்சணம், நிவர்த்தி லட்சணம் என்று 2 லட்சணங்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக ஜீவனி நீ மேலவா என்று வேதங்களானது நமக்கு சகாயம் செய்கிறது. எல்லா அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான். இந்த ஜீவன் தன்னுடைய விருப்பு வெறுப்பிலிருந்து வெளியில வரணும். விருப்பு வெறுப்பு இல்லாத வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இப்போ இந்த 3 பிறவிகளை சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டார் நாரத மகரிஷி யுதிஷ்டிரருக்கு. ரொம்ப போற போக்குல சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டார். அப்போ யுதிஷ்டிரருக்கு மனதிலே கேள்வி வருகிறது. நமக்காக இந்த கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி பார்ப்போம் வாருங்கள். வித்வேஷோதயிதே புத்ரே கதம் ஆசீன் மகாத்மனி ப்ரூஹி மே பகவன் ஏன பிரஹ்லாதஸ்யாச்சுதாத்மதா. மகாத்மனி தயிதே புத்ரே வித்வேஷா கதம் ஆசீத். அப்பாவிடத்திலே அதிகமான பிரியத்தை வைத்திருந்தான் பையன். பிரகலாதன் தன்னுடைய அப்பா ஹிரண்யகசிபுவிடத்திலே தயிதே புத்ரே ரொம்ப 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 தயா, தயிதே என்றால் தயா, ரொம்ப அன்பு என்பு வைத்திருந்தான். அதே போல ஹிரண்யகசிபுவுக்கும் அப்பாவிடத்திலே தயா இருந்தது, காருண்யம் இருந்தது. பையனுக்கும் அப்பாவிடத்திலே மரியாதை, அப்பாவுக்கும் பையனிடத்திலே மரியாதை, அன்பானது இருந்தது. ரொம்ப காருண்யம் பையன் மேலே. அப்படி இருக்கும்போது வித்வேஷா கதம் ஆசீத், எப்படி அவனுக்கு பையனின் மேல் துவேஷம் வந்தது, வெறுப்பு என்பது வந்தது? ஏன பிரஹ்லாதஸ்ய, எந்த காரணத்தினால், ஏன ஏதோ ஒரு காரணத்தினாலே, பிரஹ்லாதஸ்ய பிரஹ்லாதனுக்கு அச்சுத ஆத்மதா, அச்சுத ஆத்மதா பகவன் மே ப்ரூஹி. அவனோ பிறப்பால் அசுர குலத்திலே பிறந்தவன். அவனுடைய பிறவி அசுர பிறவி. ஆனால் எப்படி அவனுக்கு அசுர சுபாவம் எதுவுமே இல்லாமல் எப்படி அவனுக்கு அச்சுதனின் மேல் அவனுக்கு பக்தி என்பது ஏற்பட்டது? ரெண்டு கேள்வி. அப்பாவுக்கு பையனின்பால் அளவு கடந்த காருண்யம், ஆனால் பையனை வெறுக்கிறான். பிரகலாதனோ அசுரகுலத்திலே பிறந்தவன்,
ஆனால் அவனுக்கு எப்படி நாராயணனின் பால் அவனுக்கு பக்தி என்பது வந்தது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவருக்கு பிறந்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேரண்டிங்ல பார்த்துட்டோம். மறுபடியும் பேரண்டிங்கை கொண்டு வராங்க. அசுர குலத்திலே பிறந்த அசுரனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிரண்யகசிபுவுக்கு பிரகலாதன்கிற ஒரு அழகான பாகவதன் பிறக்கிறான். அப்போ இங்கே பிறந்த பொருளுக்கும் தாங்கிய பொருளுக்கும் குணத்தின் அடிப்படையிலே, விருப்பத்தின் அடிப்படையிலே, செயலின் அடிப்படையிலே, வாழ்க்கை முறைகளின் அடிப்படையிலே, இலக்கின் அடிப்படையிலே ஒரு சம்பந்தமும் இல்லாத காட்சியை இங்க பார்க்கிறோம். இது ஒன்றே போதும் பிரமாணம். அந்தந்த ஜீவன் அதனுடைய வாசனைக்கு ஏற்ப வாழ வந்திருக்கிறது, அது வாழப் போகிறது, வாழும் என்பதை காட்டுவதற்கு இது ஒன்றே போதும் பிரமாணம். நமக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த 14 விதமான அதிர்வுகள் 10 விதமான அதிர்வுகளை பார்த்தோம் அல்லவா, அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடன் நான் வாழக்கூடிய வாழ்க்கை, இறைவனுடன் வாழக்கூடிய வாழ்க்கை, சாஸ்திரம் குருவுடன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நான் வந்துடுவேன். அது இல்லாது பரிதவிக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். எதற்காக நாம் வாழ வந்தோமோ, எதை நோக்கி வாழ வந்தோமோ, எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையினுடைய தாதாத்மியம் நமக்கு சாஸ்திரமும் குருவும் தான் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம அதை ஒதுக்கி தள்ளிட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்று நாம் நினைத்தால் மிருகத்தினுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம என்ன சொல்லிக்கலாம், நம்மளை மனிதர்கள், நாங்கள்லாம் இந்த குலத்திலே பிறந்தவர்கள், இந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கலாம். ஆனால் மிருகத்தினுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆகார நித்ரா பய மைதுனானி, இதுதான் பிரதானியமா இருக்கு. அதான் அதுக்கு என்னென்னலாம் உணர்வு இருக்கோ அந்த உணர்வை எல்லாம் நாமளும் வெளிப்படுத்துறோம். இப்ப இங்க கேள்வி இதுதான். 2 அழகான கேள்வி இதுல நிறைய சிந்திக்க தூண்டுகிறார். ஹிரண்யகசிபுக்கு தன் குழந்தையிடத்திலே அளவு கடந்த காருண்யம், ஆனால் ஏன் குழந்தையை வெறுத்தான்? இது முதல் கேள்வி. அப்ப இங்க என்ன கிடைக்கிறது அப்படின்னா, குழந்தை தனக்கு அடிமையாக இருக்கின்ற வரை அந்த குழந்தையை நேசித்தல், அந்த குழந்தைக்கு சேவகம் புரிதல், அந்த குழந்தைக்கு நாம் அனைத்தையும் வாங்கி கொடுத்தல், இதெல்லாம் நடக்கிறது. அது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடந்தால், எனக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருந்தால், என்னை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், என்னுடைய விருப்பு வெறுப்பை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய குழந்தையாக இருந்தால், பொறுத்து கொள்ளக்கூடிய குழந்தையாக இருந்தால், அந்த குழந்தைக்கு நான் செய்வதற்கு தயார். என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த குழந்தை இல்லாமல் மாறுபட்டது என்றால் என்னுடைய விருப்பு வெறுப்பு மேலோங்கி வந்து விடுகிறது. அது என்னுடைய குழந்தை என்று கூட நான் பார்ப்பது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்று கூட பார்ப்பது இல்லை. அந்த பாத்திரத்திடத்திலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெறுப்பையும் முழுமையாக நாம் கக்குகிறோம். அப்ப இதுல நமக்கு முக்கியமாக கிடைப்பது என்ன அப்படின்னா, அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு அங்கீகாரம் வேண்டும். அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும். அந்த குழந்தையின் மூலமாக உலகத்தாரால் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும்.
அந்த குழந்தையின் மூலமாக என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும். அந்த குழந்தையினால் எனக்கு எல்லா சௌக்கியமும் கிடைக்கணும். இதுக்கு சுயநலம் இல்லாமல் வேற என்ன பெயர் கொடுப்பது? இப்போ ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் பேசாமல் இருக்கு, அது பேசாமல் இருக்கு. உங்களுக்கு என்ன வந்தது? ஐயோ அது பேசலையே. அது பேசுறதுனால உனக்கு என்ன வந்தது? பேசாதனால உனக்கு என்ன வந்தது? பேசுவதனாலே என்ன கிடைத்தது? பேசாதனால என்ன இழந்தாய் நீ? நடக்க முடியாமல் ஒரு குழந்தை இருக்கு, புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கு, வியாதியோடு ஒரு குழந்தை பிறக்கிறது, அசுரனா ஒரு குழந்தை பிறக்கிறது, தெய்வ சம்பத் கொண்டு ஒரு குழந்தை பிறக்கிறது. இது அதனுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ப, அதனுடைய வாசனைக்கு ஏற்ப பிறக்கிறது என்றால், இதுல என்னை கொண்டு போய் நான் அங்க மையப்படுத்தி அதிடத்திலிருந்து எனக்கு இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் வேண்டும். அப்ப எதிர்பார்ப்புகள் மனசோர்வை கொண்டு வருகிறது, வெறுப்பை கொண்டு வருகிறது, கோபத்தை கொண்டு வருகிறது, அமைதி இல்லா தன்மையை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. அந்த பொருளிடத்திலிருந்து நான் அந்த பொருள் ஒரு முதலீடு நினைக்கிறேன். ஒரு வியாபாரி ஒரு பொருளை வாங்குகிறான் என்றால் அது முதலீடு நினைக்கிறான். அதே போல இது ஒரு முதலீடு நினைக்கிறோம். அந்த முதலீடிலிருந்து எனக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டும். அந்த குழந்தை அதற்கு நேர் விரோதமாக நடந்தது என்றால் அந்த குழந்தை அழிக்கப்பட வேண்டிய குழந்தை, கொல்லப்பட வேண்டிய குழந்தை, நிந்திக்கப்பட வேண்டிய குழந்தை, உதாசீனப்படுத்த வேண்டிய குழந்தை. அப்ப இங்கே நாம காருண்யம் காட்டுகிறோம், அன்பு காட்டுகிறோம், சேவை புரிகிறோம், நல்ல பண்புகளை கொடுத்து வளர்க்கிறோம், இதெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? இதெல்லாம் எதுவரைக்கும் நம்மால் செய்யப்படுகிறது? பாருங்கள், ஒரு குழந்தை எதிர்த்து பேசாதவரை நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் திணிக்கிறோம். அது பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாம சொல்றதை எதையுமே அது கேட்கறது இல்லை, கேட்க தயாராகவும் இல்லை. நம்ம அந்த நேரத்துல வாய மூட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அப்ப இங்கே கேள்வி, உண்மையான அன்பா? உண்மையான அன்பு இருந்தது என்றால் அந்த ஜீவன் எப்படி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதனுடைய கதாபாத்திரம் எப்படி இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடித்தமானதாக இல்லையே, என்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையே, என்னுடைய குலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையே என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே என்னுடைய மனதை அடக்கி வைத்துக் கொண்டு அதிலிருந்து நான் அந்த உலகத்தை பார்க்க மாட்டேன். இப்ப இந்த குழந்தையானது ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கு ஹிரண்யகசிபுக்கு. எதுவரைக்கும்? அப்பா சொல்வதை கேட்கின்ற வரை. அப்பா சொல்வதை கேட்காமல் போனால் அந்த குழந்தைகள், இதுல என்னடா வேடிக்கைன்னா ஒரு சம்பவம் நடந்தது, நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தூத்துக்குடியில நான் குழந்தைகளுக்காக வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் வகுப்பு எடுப்பது உண்டு, பண்பாட்டு வகுப்பு எடுப்பது உண்டு.
நான் சொல்லுவது 96, 97. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து வகுப்படிக்கின்ற நேரத்தில் நான் ஏதோ ஒரு நல்ல கதை ஒன்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் பண்புகள் நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒவ்வொன்றையாக நான் வந்து இந்தந்த பண்புகள் எல்லாம் இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்டோம், இந்த கதாபாத்திரத்திலிருந்து கற்றுக்கொண்டோம், நமக்கு இவ்வளவு பண்புகள் இந்த கதையிலிருந்து கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால் எந்த உயிரையும் நாம் துன்புறுத்தாமை, ஹிம்சை செய்யாமை. அப்போ நான் கேட்ட அந்த குழந்தைகள்கிட்ட, நம்மை ஒரு ஜீவன் துன்புறுத்தினால் நமக்கு எவ்வளவு வலிக்கிறது, இப்போ நாம் இன்னும் ஒரு ஜீவனை துன்புறுத்தலாமா? கூடாது. அப்போ நீங்கள் வந்து ஜலத்திலிருந்து மீனை பிரிக்கிறீர்களே, அதை சாப்பிடுகிறீர்களே, ஒரு உயிரை கொன்று, ஆடுங்கிற உயிரை கொன்று நீங்கள் சாப்பிடுகிறீர்களே, மாட்டை கொன்று அதன் உயிரை கொன்று சாப்பிடுவதில் ஹிம்சை தானே? ஆமா. அப்ப இந்த ஹிம்சையானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இனிமேல் சாப்பிட வேண்டாம். இனிமேல் நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் சாப்பிட போவதில்லைன்னு குழந்தைகள் எல்லாம் என்னிடத்துல சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு மதியம் என்ன சாப்பாடு உண்டோ அந்த சாப்பாடு இரவு தட்டில் வைக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு மீன் சாப்பாடு வைக்கப்படுகிறது. இந்த குழந்தை சொல்கிறது, இன்றைக்கு இனிமேல் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், சாமிஜிக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம், இந்த சாப்பாடு இனிமேல் நாங்கள் சாப்பிட காரணம் அது உயிரை கொன்று நாங்கள் சாப்பிடுவது, ஆயினால இனிமேல் உயிரை துன்புறுத்த போவதில்லை, எங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி கொடுங்கள். அவ்வளவுதான். அடுத்த நாளைக்கு எந்த வீட்டில் அந்த வகுப்பு நடந்ததோ அந்த வீட்டுக்கு வந்து அந்த யார் ஏற்பாடு செய்து கொடுத்தார்களோ அவர்கள் ஏற்பாட்டாளர்களை வந்து வறுத்து எடுத்துட்டாங்களாம் அத்தனை பெற்றோர்களும். என்ன 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 உங்களுக்கு கோபம், என்ன வருத்தம்னா, அந்த குழந்தைகள் சாப்பிடா அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு, அந்த குழந்தைகளின் மூலமாகத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். இப்ப அந்த குழந்தைகள் வேண்டாம் என்றால் எங்களுடைய சாப்பாட்டு முறையும் மாறுமே, அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆகையினாலே இனிமேல் உங்களுடைய வகுப்புக்கு குழந்தைகள் அனுப்ப போறதில்லை, இந்த அறிவும் வேண்டாம், இந்த வாழ்க்கை முறையும் வேண்டாம். அதோடு அந்த வகுப்பு நின்று விட்டது. ஒரு குழந்தையும் வரல, என்ன எந்த பெற்றோர் அனுப்ப தயாரா இல்லை. ஏண்டாண்ணா, அந்த குழந்தைகளை நிமித்தமாக கொண்டுதான் நாங்கள் சாப்பிடுகிறோம், குழந்தை நிமித்தமாக கொண்டுதான் நாங்கள் துணிமணி வாங்குறோம், குழந்தை நிமித்தமாக கொண்டு, அப்போ குழந்தைக்காக என்று அல்ல, என்னுடைய நலன் முக்கியம். என்னுடைய நலன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு ஒன்றுமே தேவையில்லையே. இன்னொருத்தருக்காக ஒன்றை நான் வாங்குகிறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க என்னுடைய சுயநலம் அங்கே இருக்கிறது. அப்போ ஒரு குழந்தை தனக்கு சகாயம் செய்வதை போல இருந்தால், தன்னை சார்ந்து இருந்து அடிமையாக இருந்தால் இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, சொல்லுவதை அப்படியே செய்யணும். தனக்கு முழுமையாக அடிமையாக ஒரு குழந்தை இருந்தால் அப்பா அவ்வளவு சந்தோஷம், பரம சந்தோஷம். தெரியாதனமா ஒரு குழந்தை கேள்வி கேட்டு விட்டுன்னு வச்சுப்போம், இப்படி ஏன் நடக்கிறதுன்னு கேள்வி கேட்டா அந்த குழந்தை வெறுக்க தகுந்த குழந்தையா இருக்கிறது. இது இன்றைய காலத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதே நிலைதான். கதோபனிஷம் உற்பத்தி ஆனதே இப்படித்தான். நச்சிகேத அப்பாட்ட போய் கேட்கிறான், என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள்? வாஜபேயி யாகத்தை செய்கிறார் வாஜஸ்ரவஸ். எந்த ஒரு யாகங்கள் செய்யப்பட்டாலும் அதற்கு தானம் கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியம். உயர்ந்த பொருள்களை தானம் கொடுக்கணும்.
பலன் மட்டும் எனக்கு உயர்வா கிடைக்கணும், ஆனா எதையுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மனோபாவம் நம்மள்கிட்ட. ஆனா சாஸ்திரம் அதுக்கு நேர் விரோதமா சொல்லுகிறது, நீ எதை வாங்கினாலும் முதல்ல கொடு, அதன் பிறகு வாங்கு. நம்மிடம் எதை நாம் உயர்வாக மதிக்கிறோமோ அதை கொடுத்ததுக்கு பிறகு நான் வாங்குதல். அது பணம் தான் இல்லை. என்னென்னலாம் நாம் உயர்வாக நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்தல், அதன் பிறகு நன்மையானவை உயர்ந்ததை வாங்குதல். இந்த பையன் பார்க்கறான், எங்க அப்பா அவ்வளவு பாவம் பண்றாரே, செய்யக்கூடிய யாகம் என்னவோ பெரிய யாகம், ஆனா அது கொடுக்கக்கூடிய தானம் பார்த்தால் ரொம்ப ரொம்ப கீழானதாக இருக்கிறதே. நம்ம நீங்க இந்த தானம் பண்ணக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் தனக்கு வேண்டாமோ அந்த பொருளாம் தானம் கொடுப்பார்கள். இவனும் அதே மாதிரி பண்றார். இனிமேல் பாலே கறக்க முடியாத பசுமாட்டை, அது கசாப்பு கடைக்கு தான் போன அந்த மாதிரியான பசுமாட்டை தானம் கொடுக்கிறார். கிழிந்து போன, நைந்து போன, ஒரு முறை கூட உடுத்த முடியாத வஸ்திரத்தை தானம் கொடுக்க. இப்படி எதெல்லாம் எதிராளியில உபயோகப்படுத்த முடியாதோ அதையெல்லாம் தானம் கொடுத்தல். பையன் பார்க்கிறான், என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள்? அப்பா சொல்றார், யமனுக்கு உன்னை தானம் கொடுத்தேன் போன். கோபம். நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு விரோதமா அந்த பையன் இருக்கிறானே, நம்முடைய செயல்பாட்டுக்கு விரோதமா அந்த பையன் இருக்கிறானே, நம்முடைய தவறை சுட்டி காட்ட வந்திருக்கிறானே, இவன்லாம் பையனா? யமனுக்கு உன்னை தானம் கொடுத்தேன் போ. அப்போ உண்மையான காருண்யம் என்பது தயிதா. பையனிடத்திலே தயிதா இருந்ததே ஏன் விரோதம் பாராட்டினான்? அதுக்கு என்ன காரணம் பின்னாடி பார்க்க போறோம். இரண்டாவது கேள்வி, அசுர குலத்திலே பிறந்த பிரஹ்லாதனுக்கு இப்படி பரமாத்மாவிடத்திலே பக்தி என்பது ஏற்பட்டது? இது சாத்தியம் இல்லையே. ஏனால் இறைவனை தொழ வேண்டும், இறைவனிடத்திலே மனம் போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே அதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்க வேண்டும், அதற்குண்டான குலத்திலே பிறந்திருக்க வேண்டும், அதற்குண்டான குணாதிசயம் இருக்க வேண்டும், அதற்குண்டான வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் இறைவனை தொழ முடியும் என்று தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க இங்கு அதுக்கு நேர் விரோதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதுக்கு நேர் விரோதமான வாழ்க்கை முறை இருக்கிறது, நேர் விரோதமான குணங்கள் இருக்கிறது, அதுக்கு நேர் விரோதமான தாய் தகப்பன் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு பகவானிடத்திலே பக்தி வந்தது? அப்ப இங்கே குணத்திற்கும் பிறப்பிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த குணத்துல பிறந்திருந்தால் இந்த குணம் உடையவனாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு சூத்ரனும் பிராமணனாகலாம், ஒரு க்ஷத்ரியனும் பிராமணனாகலாம், ஒரு வைஷ்யனும் பிராமணனாகலாம், பிராமணனும் பிராமணனாகலாம். பிராமணன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை உணர்தல். அதனால்தான் பாகவதம் சொல்ல போகிறது, பின்னாடி பார்க்க போகிறோம். பிராமண பிராமணன், க்ஷத்ரிய பிராமணன், வைஷ்ய பிராமணன், சூத்ர பிராமணன். அந்த பிராமணியம் என்பது நம் உள்ளத்துக்குள்ள ஒவ்வொருவரும் இருக்கு. பிராமணியம் என்பது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொந்தம் என்பது அல்ல. எல்லோரிடத்திலும் அந்த பிராமணியம் எல்லோரிடத்திலும் இருக்கு. அதை யார் வெளிப்படுத்தக்கூடிய தகுதியை வரவழைத்துக் கொள்கிறார்களோ அவர்களிடத்திலே அது நன்றாக வெளிப்படுகிறது. யாரிடத்திலே அந்த தகுதியானது வெளிப்படுவதற்கு
இடம் இல்லையோ அங்கே அது மறைந்தே இருக்கிறது. அப்போ அவர்கள் இன்னும் நிறைய பிறவிகள் எடுத்து அந்த பிராமணிய தன்மை வருகின்ற வரை பிரயாணம் செய்து அன்பிறகு பிராமணிய தன்மைக்கு வரும்போது அதை அவர்கள் உணரக்கூடிய நிலைக்கு வருவார்கள். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்சித் யததி சித்தயேத் யததாமபி சித்தானாம் கஷ்சித் மாம் வேத்தி தத்வதா. இப்போ இந்த பிராமணியம், அதனால தான் இங்க நாம எந்த செயல்பாட்டையும் மாற்ற வேண்டாம். நான் இந்த குலத்துல பிறந்திருக்கிறேனே, இந்த செயலை நான் செய்யறதுன்னா அங்கே செயல் ஒரு தடையே அல்ல. பிராமணியம் தான் அங்க முக்கியம். பிராமணியமாக நான் இருந்தால் நான் எந்த குலத்துல பிறந்தால் என்ன, இந்த குலத்துக்குண்டான எந்த கர்மத்தை நான் செஞ்சால் என்ன. என்னால் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல எதுவுமே நீச்சமானவை கிடையாது. நம்ம இறைவனை இறைவனையும் இறைவனுடைய படைப்பையும் புரிந்து கொள்ளாதனால தான் உலகத்துல ஏதாவது ஒன்று வெளிப்பட்டதுன்னா அதை பார்த்து அதிசயப்படுறோம். ஆஹா, எவ்வளவு அதிசயம் பார் அப்படிங்கிறோம். இதை நோக்கித்தான் வாழணும்னு பின்னாடி ஓடுறோம். மோகத்தின் காரணத்தினாலே உலகத்தில் படைக்கப்பட்டவை எதுவும் 64 கலைகளும் இறைவனுக்கு சொந்தமானவை. 64 கலைகளுக்கு சொந்தக்காரி சரஸ்வதி. அப்போ 64 கலைகளும் வெறுக்கப்பட வேண்டியவை அல்ல. 64 கலைகளின் மூலமாகவும் இறைவனை ஆராதித்தல். இதை காட்டுறதுக்கு தான் சரஸ்வதி பூஜை அன்றைக்கு 64 கலை உடைய மக்கள் அந்தந்த சாதனத்தை இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். இதற்கு அது அவளுடைய பொருள், அவளுடைய கலை. அதை கொண்டு நான் ஆராதித்து இந்த மனம் உன்னை அடைவதற்கு வந்திருக்கிறது, அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன், இதை காட்டுவதற்கு தான் அது. அப்ப இங்க எந்த குலத்திலே பிறக்கிறோம், எந்த வாழ்க்கை முறையை வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த குணத்துடன் பிறக்கிறோம். அசுர குலத்திலே பிறந்த ஒருவனுக்கு அசுர சுபாவம் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மீனவர் குலத்திலே பிறந்த தெய்வ சம்பத் கொண்ட சதா சர்வ காலமும் நாராயணனுடையே தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்த, இன்றைக்கு உலகம் முழுக்க சென்று லட்சோபலட்சம் மக்களுக்கு அந்த இறைவனுடைய அந்த ஆனந்தத்தை எல்லோருக்கும் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமிர்தானந்தமயி மாதா பிறந்தது என்னவோ மீனவர் குலம். இறைவனை பற்றி நினைப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரமே இல்லை என்று நினைக்கக்கூடிய அந்த குலத்திலே பிறந்து இறைவனையே நினைத்து இறைவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன், மற்ற ஜீவராசிகளையும் இறைவனை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு ஜீவன். பாருங்கள், இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு எவ்வளவு பெரிய சம்சாரம். பள்ளிக்கூடங்கள் என்ன, கல்லூரிகள் என்ன, யூனிவர்சிட்டி என்ன, பல்கலைக்கழகங்கள் என்ன, மருத்துவமனை என்ன, ஆசிரமங்கள் என்ன, ஆலயங்கள் என்ன, விதவிதமான சேவைகள் என்ன, பறந்து விருந்தி கிடைக்கிறது. ஆனால் எதிலையும் மனசு இல்லை. கோடிக்கணக்கா 6500 கோடி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷி, 70 வயது மதிக்க தகுந்த ஒரு மனுஷி, எந்த படிப்பறிவும் கிடையாது, எந்த யூனிவர்சிட்டியும் போய் கல்வி அறிவை பெறலை,
ரூபாய் சம்பாதிப்பதற்கு அருகதையே இல்லாத ஒரு பெண்மணிக்கு 6500 கோடியில டெல்லி பக்கத்துல ஒரு பெரிய மருத்துவமனை, ஆசிய கண்டத்திலேயே இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பெரிய மருத்துவமனை, 6500 கோடியில். ஆனால் உள்ளம் எங்க இருக்கு? நம்ம கையில 10 ரூபா கிடைச்சிருதுன்னா 10,000 முறை எண்ணிக்கொண்டு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கோம், இறைவனை மறந்துடுறோம். அசுர சுபாவம், ஆசுரி சம்பத். என்ன என்ன வேணா இருக்கட்டும், பணம், புகழ், பதவி தேடி வருகிறது அத்தனையும். ஆனால் அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய உள்ளம் இறைவனுடைய. அதேதான் இங்கே பார்க்கிறோம். எப்படி இந்த குழந்தை, அசுர குலத்திலே பிறந்த அந்த குழந்தை எப்படி அச்சுதனிடத்திலே பக்தி கொண்டு போனது? எங்களுக்கு இது புரியவில்லையே, எங்களுக்கு பதில் கொடுங்கள். இங்கே குலமோ, கர்மமோ, சூழ்நிலைகளோ, வாழ்க்கை முறையோ இறைவனை அடைவதற்கு தடை அல்ல. என் உள்ளத்துக்குள்ளே அந்த தீவிரமான இறை நாட்டம் இருந்தால், நீங்க அடுத்த கேள்வியை கூட விடணும், அப்ப ஏன் நான் இங்க வந்து பிறந்தேன்? எங்க வந்து பிறந்தா என்ன பாத்திரம்? ஒரு சிப்பிக்குள் தானே ஒரு முத்து வந்து பிறக்கிறது. அது வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம் அல்லவா? ஏன் ஒரு சிப்பியை தேர்ந்தெடுத்து வந்து முத்து பிறக்கணும்? எங்கே பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கின்றது என்பது முக்கியம். எப்படிப்பட்ட பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கின்றது என்பது முக்கியம் அல்ல, அதனுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம். அதனுடைய நோக்கம் என் உயர்ந்ததாக இருந்தால் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தால் என்ன? அதனுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப தாழ்வாக இருந்தால் தான் நமக்கு வலிக்கிறது. இப்படி ஒரு பாத்திரம் கிடைத்து விட்டதே, அது இன்னும் வாழவில்லையே, அது இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லையே. என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கணும்? அப்போ நமக்கு இன்னும் அர்த்த காமம் இதுலதான் நம்முடைய மனம் இருக்கின்றது என்றால் அப்பொழுது நமக்கு எல்லாமே வலிக்கும். என்னுடைய நோக்கம் இறைவனை அடைவதாக இருந்த உயர்ந்ததாக இருந்தால் எந்த பாத்திரமாக இருந்தானே, எந்த குலத்திலே பிறந்தால் என்ன? அப்ப இங்கே பிரகலாதனுக்கு எப்படி இறைவனின்பால் பக்தி என்பது வந்தது? பகவானை எப்படி அவன் அடைந்தான்? பகவானால் எப்படி ஆட்கொள்ளப்பட்டான்? இந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ அடுத்த சாப்டருக்கு இங்க வந்து விஷயம் கிடைத்து விட்டது. வராக அவதாரம் எடுத்த பரமாத்மா ஹிரண்யாக்ஷனை வதம் பண்றார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யாக்ஷனை வதம் செய்து பாதாளோகத்துக்கு சென்ற வேதத்தை பத்திரமாக கொண்டு வந்து பூலோகத்திலே மறுபடியும் ஸ்தாபிதம் செய்துவிட்டு வேத பிரகாரம் வாழுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். தன்னுடைய சகோதரன் இளையவன் பகவானால் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். இந்த செயல்பாடானது ஹிரண்யகசிபுக்கு மனவேதனையை கொடுக்கிறது. ரொம்ப பயங்கர வேதனையை கொடுக்கிறது. அந்த வேதனையை மனதிலே வைத்துக் கொண்ட ஹிரண்யகசிபு தன்னுடைய அசுர கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றான், திதி என்று சொல்லக்கூடிய வம்சத்திலே பிறந்தவர்களே, தனு வம்சத்திலே பிறந்தவர்களே. ரொம்ப அழகான சொல் திதி. திதி தானவஹா தைத்யஹா.
திதி அப்படின்னா வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம். கொல்லுதல், வெட்டுதல், அடித்தல், துன்புறுத்துதல், கஷ்டப்படுத்துதல், இதுக்கு பேர் திதின்னு பெயர். அதுல பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் பெயர் தைத்தியகா தானவகா, அசுரர்கள் அர்த்தம். அப்போ ரஜோகுணம் சமோகுணத்தினுடைய குழந்தைகள் திதியினுடைய குழந்தைகள், தைத்தியர்கள், தானவர்கள். அப்ப அதனுடைய செயல்பாடு எல்லாம் எப்படிதான் இருக்குண்டானா, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, தண்டிக்கிறது. எந்த குழந்தைகிட்டையாவது இன்னைக்கு சாத்வீகமான தன்மை இருக்கா பாருங்கள். அது எந்த வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் அடிக்கிறேங்கிறது, கையெடுத்து ஓங்கிறது. அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரியா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் அடிக்கிறேன். ஆசுரி சம்பத் தான் மேலோங்கி இருக்கு. சாத்வீகமான சம்பத், தெய்வீக சம்பத், தெய்வீக சம்பத் சுமந்த ஜீவனுக்கு இருந்தா தானே இதுக்கு வரும். ஞானசம்பந்த மூர்த்தி பிறக்கும் போதே மௌனியா பிறந்து வரார், பேசவே இல்லை, பரமாத்மாவுடைய ஒன்று கலந்திருக்கார். இறைவனிடத்திலிருந்து அனுகிரகம் கிடைத்த பிறகு அவர் பாட ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் மௌனியாடானா இல்ல, உலகத்துல பேச ஒண்ணும் இல்லை. இறைவனை பற்றி எவ்வளவு மணி நேரம் வேணா பேசலாம். இங்க அதுக்கு நீர் விரோதமா இருக்கு. ஆசுரி சம்பத், ராட்சச சம்பத், உலகத்துல சதா செயல்பாடு. சரி, இறைவனை நோக்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரத்தை கூட நேரமே இல்லைங்கிறோம். குழந்தைக்கு நேரம் இல்லை, நமக்கும் நேரம் இல்லை. இப்போ உலகத்துல தூக்கமே இல்லைங்கிறோம். அவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. நாங்க என்ன பண்றது? ஆசுரி சம்பத். இப்ப இந்த ஹிரண்யகசிபு பார்க்கிறான், தன்னுடைய சகோதரனை கொன்று விட்டான். ஆகையினாலே தைத்தியர்களே, தானவர்களே, அசுரர்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள். அப்ப அதிதி அதிதி, யார் ஒருத்தனிடத்துல அந்த திதி பாவம் இல்லையோ அவளுக்கு பேர் அதித்தின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு நேர் விரோதமான நல்ல பண்புகள் உடைய பெண்ணுன்னு அர்த்தம் அதிதி. அந்த அதிதிக்கு பிறந்தவர்கள் தான் ஆதித்யர்கள், தெய்வீக சம்பத் உடையவர்கள், தேவர்கள். ரெண்டு நம்மள்ட்ட தான் இருக்கேன், வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சு கூடாது. தேவர்கள் அசுரர்கள் எங்கேயோ இருக்க, நம்மள்ட்ட தான் இருக்கு. தித்தியாக நான் மாறிட்டால் அங்க ஆசுரிய சம்பத் வந்துடும். நான் அதித்தியாக இருந்தால் தெய்வ சம்பத்துக்கு போவேன். இந்த ரெண்டுமே என்னுடைய குணத்தின், அதித்தியினுடைய குணம் ஆதித்யனுடைய குணம், தித்தியினுடைய குணம் தானவன் தைத்தியனுடைய குணம். விருப்பு வெறுப்பிலிருந்து வரக்கூடிய இந்த குணங்கள் இருமையான குணங்கள். இப்ப இவன் பார்க்கறான் ஹிரண்யகசிபு, இறைவனால் நாராயணனால் என்னுடைய தம்பி கொல்லப்பட்டான். ஆனா இந்த நாராயணன் யாரு தெரியுமா? அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இவன் அந்த அசுர கூட்டத்துல பேசலாம். என்ன பேசுறான் பாருங்க. சபத்னைர் காதித க்ஷுத்ரைஹி பிராதா மே தயித சுக்ருத் பார்ஷ்ணி கிராகேன ஹரிணா சமேனா உபதாவனைஹி. நாராயணன் எப்படி இருக்கணும்னா, நம்ம மற்றவர்களை எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம விரும்புவோம். அதுல இறைவன்கிட்ட போய் நீ இறைவன் இப்படித்தான் இருக்கணும்னு வேற சொல்லிடுவோம். இறைவன் எப்படா இருக்கணும்? நான் சமேன, இறைவன் சமமா இருக்கணும். அவன் யாரிடத்திலும் பக்ஷபாதம் காட்டக்கூடாது. அப்படி இருந்தாதான் அவன் கடவுள். நம்ம அதை எல்லார்ட்டையும் கொண்டு வந்துருவோம். சமமாக இவர்கள் இருக்க வேண்டும்.
இந்த சமமா இருக்கிறது அப்படின்னா நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒருவன் ஏமாற்றம் செய்கிறான், ஏமாற்றுகிறான் என்றால் அவன்கிட்ட சமமா இருக்கிறதுனா, அவன் ஏமாற்றக்கூடிய காரியம் செய்யும் போது நம்மளும் ஏமாற்றுவதன் மூலமாகத்தான் அவன்கிட்ட நான் சமமா இருக்க முடியும். ஒருவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் என்றால் அவனிடத்திலே நான் கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் சமமா இருக்க முடியும். ஒருவன் ஆசை வெளிப்படுத்துகிறான் என்றால் அவன் ஆசை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் சமமா இருக்க முடியும். ஒருவன் நல்ல பண்புடன் இருக்கிறான் என்றால் அவன் நல்ல பண்புகளை காட்டுவதன் மூலமாகத்தான் சமமா இருக்க முடியும். ஒருவன் மெத்த அறிவு படைத்தவனா இருக்கிறான் என்றால் அவன்கிட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் சமமா இருக்க முடியும். எல்லோரிடத்திலும் சமமாக இருப்பது என்றால் அவரவர்களுக்கு ஏற்ப ஒருவன் நடந்து கொள்ளுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு செயலை செய்வது என்பது இன்னொருத்தருடைய குணம் தீர்மானிக்கிறது. கண்ணாடி என்பது யார் எப்படி இருக்கிறார்களோ அவள் அப்படியே காட்டுகிறது. ஒரு வியாதியஸ்தன் வந்தான் என்றால் அவனை சிரிப்புடன் காட்டுவது அல்ல கண்ணாடியினுடைய வேலை. அது சமமா இருக்கு. ஒரு 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 உடல் வியாதியுடன் மனோவியாதியுடன் கோபத்துடன் ஒருவன் வருகிறான் என்றால் அவனை அப்படியே காட்டுகிறது. எப்படி இருக்கிறாய் நீ பார்த்துக்கொள். அதுட்ட எந்த விதமான பக்ஷபாதமும் இல்லை. ஒரு பக்கத்தை சார்ந்து இருத்தல் பக்ஷபாகம் இல்லை. எப்படி இருக்கோ அப்படியே காட்டுகிறது. அதே போலதான் சூரியன், அதே போலதான் இறைவன். இறைவன் எல்லோருக்கும் சமம். அவரவர்கள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ப இறைவன்கிட்ட வரும்போது இறைவன் அந்த குணத்துக்கு ஏற்ப பிரதிபலிக்கிறார். அவ்வளவுதான். நான் நல்லவனாக போனால் நல்லவனாக பிரதிபலிக்கிறார். நான் அசுரனாக போனால் அசுரனாக பிரதிபலிக்கிறார். நான் ராட்சசனாக போனால் ராட்சசனாக பிரதிபலிக்கிறார். மூன்றுமே இல்லை. தெய்வ சம்பத்தும் இல்லை, ஆசுரிய சம்பத்தும் இல்லை, ராட்சச சம்பத்தும் இல்லை. இந்த மூன்றையும் கடந்து இருக்கக்கூடிய ஞானியா போனா ஞானியா பிரதிபலிக்கிறார். அப்போ சமபாவம் என்பது அவரவர்களுடைய குணத்தின் அடிப்படையிலே, வாசனையின் அடிப்படையிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறானே தவிர ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இறைவன் ஆட்கொள்கிறார், அனுகிரகம் செய்கிறார், மற்றவர்கள் நிந்திக்கிறார் என்று சொல்லுவது அது நம்முடைய அறியாமை, நம்முடைய அகங்காரம், நம்முடைய விருப்பு வெறுப்பு. ஆனா இதை நாம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இப்ப இந்த விருப்பு வெறுப்பும் அகங்காரமும் சுயநலமும் உடையவர்கள் என்ன வாதம் செய்வார்கள்? அவர்களுடைய வாதம் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் யோக்கியனா? எல்லோரும் அயோக்கியம் தானே. அப்ப நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கணும்? எந்த அயோக்கியன் இவன் யாரையெல்லாம் அயோக்கியன்னு சொல்கிறானோ அவன் இவன் படக்கூடிய கஷ்டத்தை வைத்துக்கொண்டு அவன் புலம்புவது இல்லையே. இவன் தானே புலம்புகிறான், அவன் புலம்பலையே. அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு தானே இருக்கான். யாருக்கு கஷ்டம்? உனக்கு தானே கஷ்டம். உலகத்துல கூட எல்லோருமே அயோக்கியர்கள். யாருக்குமே எந்த வாழ்வோட தகுதியுமே கிடையாது. எல்லோருமே ஏமாற்றுக்காரர்கள், திருடர்கள், போலிகள். நல்லவர்கள் யாருமே இல்லை அப்படின்னா அதுல நானும் ஒருத்தன் தானே. அப்ப எல்லோரும் அயோக்கியர்கள் என்று சொல்லிட்டா
அப்ப அயோக்கியனுக்கு உண்டான குணம் எனக்கும் இருக்கு. இப்ப நானும் அயோக்கியன், அப்ப நானும் கஷ்டப்பட்டு, அப்ப எதுக்கு நான் வந்து கஷ்டம் எனக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கணும்? அதை போக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு நான் அவன்கிட்ட போகணும்? கஷ்டத்தோட வாழ்ந்து விட்டு போகிறேன், எந்த புலம்பலும் இல்லாமல். எப்பொழுது நான் அதை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேனோ, இது எனக்கு இந்த வேண்டாம் என்று கேட்கிறேனோ, இந்த குணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறேனோ, அப்பொழுது சரி செய்யப்பட வேண்டியது என்னுடைய குணங்களையே தவிர, என்னுடைய வாழ்க்கை முறையை தவிர மற்றவர்களே அல்ல. ஒரு படத்துல அழகான நகைச்சுவை காட்டுவார்கள், ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய நகைச்சுவை. வியாதியஸ்தன் ஒருவன் வருகிறான், ஒவ்வொரு வியாதியா சொல்றான். தலைவலி எனக்கு இருக்கு, வயிற்று வலி இருக்கிறது, கண்ணெல்லாம் எரிகிறது, நாக்கெல்லாம் புண்ணா இருக்கு, அப்படின்னு ஒரு வியாதியா சொல்றான். இந்த மருத்துவர் என்ன பண்றார், ஒவ்வொரு வியாதியும் கேட்டு அதற்குண்டான மாத்திரை எடுத்து வச்சுக்கிறார். இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 2 மாத்திரை, எல்லா மாத்திரையும் எடுத்து வைத்துக்கொண்டு அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எல்லா மாத்திரையும் எடுத்து அவர் முழுங்கி ஜலத்தையும் எடுத்து முழுங்கிக்கிறார். நீ போயிட்டு வாப்பா. ஐயா, நான் வியாதியஸ்தனாக வந்தேன், நான் தானே மாத்திரை சாப்பிட்டேனே. நீர் மாத்திரை சாப்பிட்டா என்னுடைய வியாதி எப்படி குணமாகும்? எனக்கல்லவா வியாதி. எனக்கு வியாதின்னு சொல்லிட்டா நான் தான் அதுக்கு உண்டான சிகிச்சை எடுக்க வேண்டுமே தவிர, எனக்காக இன்னொருத்தர் சிகிச்சை செய்யவும் முடியாது, எனக்காக இன்னொருத்தர் வாழவும் முடியாது, எனக்காக மற்றொருவர் மாறவும் முடியாது. ஆனா இவன் என்ன சொல்றான், இந்த அசுர சுபாவம் படைத்த ஹிரண்யகசிபு சமேன அபி, எல்லோருக்கும் சமமானவனாக பக்ஷபாதம் அற்றவனாக இருக்க வேண்டிய நாராயணன் என்ன செய்கிறார்? உபதாவனைஹி உபதாவனைஹி, தன்னை யார் சேவிக்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு பிரியம் செய்யலாம். தன்னை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தண்டிக்கலாம். என்னுடைய சகோதரன் நாராயணனை வெறுத்தான். ஆகையினாலே நாராயணனால் கொல்லப்பட்டு விட்டான். அவன் யார்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சகோதரன். அப்ப எனக்கு எதிரி யார்னா நாராயணன் தான் எனக்கு எதிரி. என் தம்பியை கொன்ற காரணத்தினாலே நாராயணன் எனக்கு எதிரி. எவ்வளவு அழகான சிந்தனை பாருங்கள். ஆசிரியர் சம்பத் இப்படிதான் சிந்திக்கும். எனக்கு எதிரி யாரான்னா, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப யாரெல்லாம் வாழவில்லையோ, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப யாரெல்லாம் நடந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் எல்லோரும் எனக்கு எதிரிகள். அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியாக கணவனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, என் மூலமாக வந்த புத்திரன் புத்திரியாக இருந்தால் யாராவனா இருக்கட்டும், எனக்கு விரோதமா யார் நடந்தாலும் எல்லோரும் எதிரிகள். இது ஆசுரி சம்பத். அடுத்து வரப்போகிறது ஆசுரி உபனிஷத்தன், அசுர உபனிஷத். ஹிரண்யகசிபு பேச போறான். என்ன பேசுகிறான் சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.